So Arun Ice Creams has created the Guinness World Record. கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இணைஞ்சு இங்க வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஈட்டிங் ஈவெண்ட் பண்ண போறாங்க. அதை பண்ணி they are going to break a lots of records. கை கோர்த்து ஒரு செயினா வந்துட்டு அட் அ டைம்ல வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க ஒரு மேசிவ் ரெக்கார்டை பிரேக் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 4008 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஐஸ்கிரீமை கண்டினியூஸா சாப்பிட்டு அவங்க அருண் ஐஸ்கிரீம்ஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இது வந்து சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியாக்கே வந்துட்டு ஒரு பெருமை சேர்க்க ஒரு மொமெண்ட் தான் நினைக்கிறேன். After eating the ice cream, when they said we broke the record, it was such a big moment. இது வந்து இவ்வளோ பெரிய விஷயத்துல நான் ஒரு பார்ட்னு சொல்லும்போது I feel very proud. It's very unique and it's like a dream for me to see this. There are a lot of celebrities who came. You came and I feel so happy being here. Once in a lifetime experience தான், so very happy. எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்தது. பட் அந்த ஃபீலிங்ஸ் அந்த மூமெண்ட் எல்லாருமே பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஈவன் வி ஆர் என்ஜாய். அருண் ஐஸ்கிரீம் கின்னஸ் ரெக்கார்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் என் லைஃப்பில் வந்து புதுவோட யூனிக்கான விஷயங்க. இப்படி தான் ரெக்கார்ட்னா இருக்கும், இப்படி தான் வாங்கணும் அப்படின்றது எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னைக்கு நம்ம சென்னையில் நடக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஈவெண்ட் தான் இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய அருண் ஐஸ்கிரீம்ஸ் ஒன் ஆஃப் த மாசிவான விஷயம் பண்ண போறாங்க. அது என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு கிளிம்ஸ் கொடுக்குன்னா தே ஆர் கோயிங் டு பிரேக் அ ரெக்கார்ட் டுடே. என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இணைஞ்சு இங்கே வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஈட்டிங் ஈவெண்ட் பண்ண போறாங்க. அதை பண்ணி தே ஆர் கோயிங் டு பிரேக் அ லாட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ வந்துட்டு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே உள்ள வரும்போது வந்துட்டு கியூட்டான ரோபோட்ஸ் இருக்கு, ரோபோ டாக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத உள்ள போய் நிறைய விஷயங்களை பார்த்து பழகி தெரிஞ்சுதான் போலாம். நீங்க மட்டும் தான் ஹாயே வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சொன்னீங்க. சொல்லுங்க, how excited are you? நீங்க எல்லாரும் நல்லா பேசுற ஃப்ரெண்ட்ல வா வா சொல்லுங்க, எந்த அளவுக்கு எதுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க? For ice cream. ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இந்த மாதிரி பயங்கரமான மாசிவ் ரெக்கார்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதா கிடையாது. அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போறேன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தானா? சரி, ஓகே. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் அருண் ஐஸ்கிரீம் ஃபிளேவர்னா வாட் வுட் தட் பீ? சாக்லேட். அதுக்கப்புறம் தென் பட்டர்ஸ்காட்ச். உங்களுக்கு அருண் ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு பிடிக்கும்? 1000%. 1000%. அதோட ஃபேவரட் மெமரினா என்ன சொல்வீங்க? ஐஸ்கிரீம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டது. இந்த ஒரு அழகான ஈவெண்ட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு திரளாக அழகா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 4000 ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த சென்டருக்குள்ள கை கோர்த்து ஒரு செயினா வந்துட்டு அட் அ டைம்ல வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க ஒரு மேசிவ் ரெக்கார்டை பிரேக் பண்ண போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு அழகான மெமரி கொடுத்த அருண் ஐஸ்கிரீம்ஸ் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அட்டம் பண்றது எனக்கு வந்துட்டு as an அருண் ஐஸ்கிரீம் ஃபேனா வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் டுடேஸ் மேசிவ் ரெக்கார்ட் பிரேக்கிங் செஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நடக்க போற நம்மளோட அருண் ஐஸ்கிரீம்ஸோட பிரம்மாண்ட ஈவெண்ட்டை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நம்ம சின்ன வயசுல சொன்ன மாதிரி அருண் ஐஸ்கிரீமோட மெமரியா இருக்கட்டும், நம்மளோட தாத்தாவோட சாப்பிட்றது, பாட்டியோட சாப்பிட்றது, நம்ம ஸ்கூல்ல முடிச்ச உடனே அப்பா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, ஏதாச்சும் நம்ம செல்லமா சேட்டை பண்ண அம்மா நம்மளுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாளிக்கிறது, இந்த மாதிரி மெமரிஸ் வந்துட்டு நம்மளுக்கு நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழகான மெமரிஸை கிரியேட் பண்ற விதத்துல தான் இன்னைக்கு இந்த மேசிவ் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஈவெண்ட்டும் நடக்க இருக்கு. அருண் ஐஸ்கிரீம்ஸை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. எந்த ஒரு ஈவெண்ட் பண்ணாலுமே ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப மாசிவா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் ஈவெண்ட்டும். ஸோ இந்த ஈவெண்ட் என்ன நடக்க போகுதுன்றது உள்ள போய் பார்த்துட்டு Yes, so Arun Ice Creams has created the Guinness World Record.
ஸோ இன்னைக்கு நம்ம சென்னையில கிட்டத்தட்ட 4008 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஐஸ்கிரீம் கண்டினியூஸா சாப்பிட்டு அவங்க அருண் ஐஸ்கிரீம்ஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. அது ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங்கான ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ஒரு மொமெண்டா இருந்துச்சு. இந்த ஒரு க்ளோரியஸான மொமெண்டா அருண் ஐஸ்கிரீம்ஸோட ஃபேமிலி மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து இந்த 4008 ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணது அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது அவங்களோட வெற்றி மட்டுமே கிடையாது, இங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியும் தான் நம்ம இதை சொல்லணும். இதை பார்க்கறதுக்கே அந்த மொமெண்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு மொமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த கேப்ஸை தூக்கி போட்டு செலிப்ரேட் பண்ணது எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ வெற்றிகரமாக இருந்துச்சு. ஐ திங்க் இது வந்துட்டு சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே வந்துட்டு ஒரு பெருமை சேர்க்க ஒரு மொமெண்ட் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் we have to congratulate அருண் ஐஸ்கிரீம்ஸ் ஃபார் that. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம இப்போ ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ ஐ திங்க் நான் பேசுறத விட அவங்க கிட்ட இந்த ஒரு மொமெண்ட்ல ஜாயின் பண்ணது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சுன்னா கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, how happy உங்களுக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அந்த ஒரு 1 whole minute-மே உங்களுக்கு? கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எதனால? ஐஸ்கிரீம் விழுந்துருமா அப்படின்னு. ஜாலியா தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலா எக்ஸைட்டடா இருந்தேன். ரொம்ப நல்லா போச்சு. இந்த கையில விட்டுறக்கூடாது, இங்கேயும் ஃபாஸ்டா சாப்பிடணும், கீழே எங்கேயும் விழுந்துருச்சுன்னா பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி நர்வஸா இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. But you enjoyed it like completely? It seems like a dream. Even I can't even feel it's real and so excited. Proud of the world record who got Arun ice cream and ever feels. Basically, I first thought that it was just an ice cream eating competition, but now I'm so totally, delighted to be here. I'm so happy. Delighted. Wow, that's a fancy word. உங்களுக்கு இந்த whole moment ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட்னா என்னன்னு சொல்றீங்க? While more than eating it by yourself, when you share it with others and eat it, like the happiness. இது வந்து இவ்ளோ பெரிய விஷயத்துல நான் ஒரு பார்ட்னு சொல்லும்போது I feel very proud. It's very unique. Yes. And it's like a dream for me to see this. There are a lot of celebrities who came. You came and I feel so happy being here. Very sweet. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட்னா என்னன்னு சொல்வீங்க இன்னைக்கு? After eating the ice cream, when they said we broke the record, it was such a big moment. Big moment too for you. Once in a lifetime experience da, so very happy to be with my friends and my teachers. Friends oda irundhu ஒரு happiness கொண்டு வர, like ஒரு group ஆ இருந்து happiness கொண்டு வருது. ஃப்ரெண்ட்ஸோட போறது, ஒரு வேன்ல கூட எல்லாரும் சேர்ந்து போறது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பிரைஸ் பார்க்கும்போது நம்மளால வந்த பிரைஸ். எஸ் ஹாப்பியா இருந்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க நிறைய லஞ்ச் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசி நல்லா ஜாலியா இருந்தேன். ட்ரெஸ்லாம் போட்டு சீன் போட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, இவ்வளவு கிட்ஸ் மெயின்டைன் பண்றது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு? இனிஷியலா ஒரு எப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டு தான் வந்தோம். பட் வந்ததுக்கு அப்புறம் லைக் எல்லாமே ஆர்கனைஸ்டா இருந்தது. பட் அந்த ஃபீலிங்ஸ், அந்த மொமெண்ட் எல்லாருமே பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஈவன் we are enjoyed. இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஒரு மொமெண்ட் அவங்க அவார்ட் கொடுக்கும்போது we felt like we need to motivate our children in the same way how they were. like அந்த மொமெண்ட் அவங்க பார்த்து அந்த அனுபவப்படுறதுக்கு ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைச்சது. So felt like even our students should get motivated from this situation. So இதே ஈவெண்ட் அவங்களும் வளர்ந்து they need to go on. It was really nice. I had ice cream. It was really fun. It's a new experiment. நியூ எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இன்னைக்கான இந்த ரொம்ப ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்வீங்க? Like standing here right at this moment, talking with you, getting interviewed would be really fun. And also I loved how we had like a special area to eat. We had lunch for free and we had a branded cap. எனக்கு ரொம்ப நல்லா எக்ஸைட்டடா இருந்துச்சு. அது வேற ஐஸ்கிரீம் வேற கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வேற இருந்துச்சு. நாங்க இன்னைக்கு ப்ளே பண்ணோம். ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் என்ஜாயா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஒரு லாஃபிங்கா ஒரு சிரிச்சுன்னே நாங்க பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ப்ராக்டிஸ் பண்ண வச்சாங்க. கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணி அப்புறம் வீடியோ எல்லாம் காமிச்சாங்க. அப்புறம் அத எப்படி பண்ணோன்ட்டு அந்த மாதிரிலாம் காமிச்சு அதெல்லாம் பண்ணோம் நாங்க. கரெக்ட்டா அனௌன்ஸ் பண்ணாங்களா உங்களுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ற அப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பரா என்ஜாய். அருண் ஐஸ்கிரீம் கின்னஸ் ரெக்கார்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் என் லைஃப்ல புதுவோட யூனிக்கான விஷயமே இப்படிதான் ரெக்கார்ட்னா இருக்கும், இப்படிதான் வாங்கணும் அப்படின்றது எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருக்கு. இன்னைக்கு நீங்க பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னன்னு சொல்வீங்க நீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, ப்ளஸ் அந்த அவங்க சொல்றதெல்லாம் பண்ணது,
அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்கல்ல, அந்த ஆக்ஷன்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருக்குமே சாம்பிள்ஸ்லாம் காமிச்சாங்க எப்படி பண்ணணும்னு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு ரிகர்சல் மாதிரி வச்சாங்க. அதுக்கப்புறம் ரியல் ஐஸ்கிரீம்ஸை வச்சு நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு அந்த கின்னஸ் நான் வந்து வின் பண்ணிட்டேன்னு தெரிய வந்துச்சுல, அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. They welcomed us very well, and they gave us ice cream. They treated us well, and the food was nice also, and it was a nice experience. இன்னைக்கு அருண் ஐஸ்கிரீம்ஸோட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்னிங் 8 o'clockலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து வரும்போது இங்கே தே ஹேட் அ ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு அந்த பேண்ட் போட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போகும்போது ஸ்கேன் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போகிறாங்கன்ற அந்த கவுண்ட் வந்துட்டு அப்டேட்டடாக வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4008 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த அருண் ஐஸ்கிரீம்ஸோட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில். ஸோ மொத்தமாக 4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அந்த 12 மணி வரைக்கும் இந்த பிளேஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்தாங்க. உள்ளே வந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், அது மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. 1 minute சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா குழந்தைங்களுமே அது பண்ணி முடிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடச்சிச்சா இல்லையா என்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த அஃபிஷியல் கிட்ட இருந்து தான் வரணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes கழிச்சு அந்த அஃபிஷியல் இவங்களுக்கு அருண் ஐஸ்கிரீம்ஸ்க்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடச்சிடுச்சு இன்னும் அனௌன்ஸ் பண்ண அந்த மொமெண்ட் வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கட்டும். நாட் ஜஸ்ட் ஃபார் த அருண் ஐஸ்கிரீம்ஸ் அஃபிஷியல் டீம் அண்ட் அங்கேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த விக்ட்ரியை அவங்களோட ஒரு பர்சனல் விக்ட்ரியாக நினச்சி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி பக்காவாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப க்ளோரியஸாகவும் இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்த எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5000 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் த ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ், வாலண்டியர்ஸ் அண்ட் த பிராண்ட் பீப்புள். இங்கே எல்லாருக்குமே லஞ்சை ப்ரொவைட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேஃபாக அவங்க ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் த ஈவெண்ட் வாஸ். இட் வாஸ் வெரி மார்வலஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். அருண் ஐஸ்கிரீம் என்ற ஒரு பேர் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்டு பேராகவே மாறி இருக்கும். நம்ம சின்ன வயசில் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு விக்ட்ரியான மொமெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு மொமெண்ட்டாக இருந்தாலுமே அருண் ஐஸ்கிரீம் அவங்களோட ஒரு பெரிய பார்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பிராண்ட் இன்னைக்கு அட்டம் பண்ணியிருக்க இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அந்த பிராண்டுக்கு மட்டுமே இல்லைங்க, நம்மள மாதிரி மக்களுக்காக இருக்கட்டும், சென்னை மக்களுக்காக இருக்கட்டும், தமிழ்நாடு மக்களாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்துட்டு ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஐஸ்கிரீம் பிராண்டுமே ட்ரை பண்ணாத அளவுக்கு ஒரு மகத்துவமான விஷயத்தை தான் அவங்க இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அருண் ஐஸ்கிரீம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை இன்னைக்கு வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க.